நீதிமன்ற உத்தரவு பின்பற்றப்படலைன்னா 356 வரை இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க பாஜகவை சார்ந்தவர். இல்லை, இந்த பூச்சாண்டி எல்லாம் வந்து அடிக்கடி கலப்புறது. இது வரைக்கும் 356 முறைக்கு மேலே சுப்பிரமணிய சாமி சொல்லியிருப்பார். அவருக்கு கால் வலிச்சா கூட 356 இருப்பார், கை வலிச்சா 356 இருப்பார். அதனால் அது குறித்தெல்லாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே கொலாப்ஸ் நடந்திருக்கு, சட்டபூர்வமாக ஒரு வாய்ப்பு இருக்குது, அப்பீலுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறோம், அதற்கான அவகாசத்தை கொடுங்கிறது தான் கவர்மெண்ட்டோட பிளே, கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட். இன்னும் சொல்ல போனால் இது வந்து ஆலயம் முடிவெடுக்குது. நீங்கள் கோர்ட்டு தானே தொடர்ச்சியாக சொல்லுவீங்க, அரசு முடிவெடுக்கக்கூடாது, ஹெச்ஆர்என்சி முடிவெடுக்கக்கூடாது, அந்த கோயில் தான் முடிவெடுக்கணும் சொன்னீங்களா? சோறு போடுறது குறித்து முடிவெடுத்தா, அன்னதானம் போடுறது குறித்து முடிவெடுத்தா அரசு முடிவெடுக்கக்கூடாது, ஹெச்ஆர்என்சி முடிவெடுக்கும், கோயில் தான் முடிவெடுக்கும். கோயில் தான் முடிவெடுக்குது. இங்கே தீபம் ஏற்றணும்னு அரசா முடிவெடுத்துச்சு, ஹெச்ஆர்என்சியாக முடிவெடுத்துச்சு. அந்த கோயிலோட ஈவோ எடுக்கிறாரு, அந்த கோயிலோட குருக்கள் எடுக்கிறாரு, அந்த கோயிலோட பட்டர் எடுக்கிறாரு. நீங்கள் அதை வந்து பிரீச் பண்ணணும் அப்படின்னா அப்போ கோயில் முடிவில் அரசு தலையிடக்கூடாது, ஹெச்ஆர்என்சி தலையிடக்கூடாது, நீதிமன்றம்